அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் நிறைய பேர் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் நிறைய டவுட் கேட்குறீங்க. சில பேர் தவறான கமெண்ட் கூட பண்ணுறீங்க. பரவாயில்ல, உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் சரியாக இருந்தால் நான் அதை எடுத்துக்கிடுவேன், தவறான இருந்தால் நான் ரிப்ளைலாம் பண்ண போகிறதில்ல. சில பேருக்கு நான் தகுந்த முறையில் ரிப்ளை பண்ணுவேன். அது எனக்கு தெரியும், யாருக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ட்டு. முடிந்தவரை கேள்விகளை குறைத்து கொண்டு நாம் கேள்விகளை தேடி அலையாமல் விடையை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சரி, இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நான் வடகிழக்கு மூலையில் போர்வெல் போடுறீங்க. தண்ணி பக்கத்து வீட்டில் இருந்தோ அடுத்த சைட்டில் இருந்தோ கடன் வாங்கி ஒரு சைட்டில் வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்று நாம் இப்போ சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சைட் வேலை நடக்க போகுது. ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது எப்போதும் மோட்ரு போட்டு போர்லேருந்து எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா, ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கு, ஒரு டெம்பரரியாக ஒரு டேங்க் வாங்கி வைப்பாங்க வேலைக்காக. சில பேர் சம்பு தோண்டுவாங்க. சில பேர் அந்த தண்ணி தொட்டி இல்லாமல் சம்பு இல்லாமல் சில பேர் கிணறு போன்று அமைப்பதும் வழக்கமாக வச்சுருப்பீங்க. இந்த ஆழ்துளை கிணறு சிறுசாக இந்த ரவுண்டாக அனுப்புவாங்க இல்லையா, அதே போல். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த டெம்பரவரிக்கு டேங்க் வாங்கி வைக்கிறது தவறு கிடையாது. அப்போ தண்ணி அப்படின்னா வடகிழக்கு மூலையில் தான் இருக்கணும். இது நிச்சயமான உண்மை. ஒரு பில்டிங் சைட்டை ஆரம்பிக்க போகிறீங்க, போர்வெல் வடகிழக்கு மூலையில் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த வீடு கட்டுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டும்போது எக்ஸாக்டாக நிறைய இடங்களில் வடகிழக்கு மூலையில் தான் தண்ணியை வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பு போட்டவங்க மேலே சம்பு போடுறாங்க இல்லையா சில இடங்களில், அந்த சம்பு போடுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தரைக்கு கீழே ஒரு தண்ணி தொட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருமளவு பாதிப்பு இல்லை. ஆனால் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போர்வெல்லோடு நிறுத்திடுங்க. இந்த செப்டி டேங்கு சம்புலாம் வீடு கட்டி முடித்த பிறகு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த தண்ணி தொட்டியை நாங்கள் எங்கே தான் வைக்கிறது? ஒரு வேலைக்கு தண்ணி வைக்கணும் இல்லையா? அப்போ அந்த தண்ணியை நம்ம எங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை வடகிழக்கு மூலையில் தான் அந்த தண்ணியை எடுக்கணும். அந்த ஸ்டாக் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெற்கும் மேற்கும் சார்ந்து தான் ஒரு டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தெற்கும் மேற்கும் சார்ந்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ வடமேற்கு மூலையில் நீங்கள் தண்ணி டேங்க் வைக்கவே கூடாது. நீங்கள் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் கொண்டு போய் எக்ஸாக்டாக ஒரு சின்டெக்ஸ் டேங்கை தண்ணி வச்சிங்க அப்படின்னா அதனுடைய இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக இருக்கும். நான் எல்லாருக்குமே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், வடமேற்கில் வைக்காதீங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் தண்ணி டேங்கை போர்வெல் வடகிழக்கில் தானே சார் இருக்குது, ஏன் தண்ணி தொட்டி மட்டும்? அது ஒரு வெயிட், அவ்வளோதான். வெயிட்டான விஷயத்த நம்ம வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது ரீசெண்டாக நான் இப்போ நிறைய இடங்களில் மாற்றி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பில்டிங் பிரேக்கப் ஆகுது இல்லையா, இதே போல் சின்ன சின்ன விஷயங்களை நான் மாற்றம் செஞ்சேன். அந்த மாற்றத்தின் விளைவு நிறைய பேருக்கு நிறைய சேஞ்ச் கிடைச்சதுனால அதை உங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம். நிறைய வேலைகள் கட்டுமானம் செய்யக்கூடிய நபர்கள், கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? அப்போது நீங்கள் வீடு கட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வடகிழக்கு மூலையில் போர்வெல் இருக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு டேங்கோ பர்பஸ் வைக்கும்போது அந்த டேங்கை தெற்கும் மேற்கும் சார்ந்து வைத்து நீங்கள் வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க இது நிச்சயமாக உதவி செய்யும். அப்போது தண்ணி அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நீரின்றி அமையாத உலகு. நம்ம தேவைக்காக அந்த ஒரு பஞ்சபூதத்திலேருந்து ஒரு பூதத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போது நீர் அப்படிங்கிற எடுத்த உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர வேண்டியது வடகிழக்கு மூலை தான் வரும். இது தவறு கிடையாது. அப்போ நீர் இருக்க வேண்டிய இடம் வடகிழக்கு மூலை தான். ஆனால் நீங்கள் இந்த வேலைக்காக எடுக்கக்கூடிய தண்ணீரை சேகரிக்கக்கூடிய இடம் நீங்கள் தென்மேற்கு மூலை தெற்கும் மேற்கும் சார்ந்து அந்த இதை வச்சுக்கிறது நல்லது, அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.